எக்ஸாக்டாக மார்ச் 5th அன்னைக்கு ஈவினிங் 5 PM நான் வந்து என்னோடய ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். ஷார்ட் ஃபிலிம் கால்டு தி ஃபெமிலியர் சைலன்ஸ். ஸோ அதுக்கு லாட் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்துச்சு, லாட் ஆஃப் அப்ரிசியேஷன்ஸ் எல்லாமே பார்த்தேன். அண்ட் ஐம் ஃபீலிங் ரியலி ஹாப்பி அபவுட் இட். ஸோ அதான் இந்த வீடியோ எதுக்குன்னா, லைக் அந்த ஷார்ட் ஃபிலிமோட மேக்கிங் ஸ்டோரி ஆஸ் வெல் அஸ் கொஞ்சம் ப்ளூபர்ஸும் ஆட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கேன். ஸோ அதனால அந்த ரெக்கார்டிங் பண்ணுறேன். Three, two, one, action. To be honest, இந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு நாங்கள் பிளானே பண்ணலன்னு. நான் வந்து எப்படி இருந்தேன்னா, லைக் நான் வந்து ஒரு வேலை விஷயமா தனியாக இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸும் அதே மாதிரி அவங்க வேலையில் பிஸியாக இருந்தாங்க. அப்புறமா ஒரு நாள் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆமாம்ல, இது மாதிரி நம்ம காலேஜ் லைஃப் முடிய போகுது, நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் நம்ம எடுக்கவே இல்லையே. பிகாஸ் எனக்கு வந்து ரொம்ப நாள் ஒரு ஆசை இருந்துச்சு. ஓகே, நம்ம காலேஜ் வந்துட்டோம், நம்ம ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு சொல்லிட்டு லைக் ஃபஸ்ட் இயர்லேயே நான் வந்து ஒரு ட்ரீம் இருந்துச்சு. பட் நிறைய ரீசன்ஸ்னால எல்லாம் முடியல. ஸோ இப்போது லைக் இப்போது பார்த்தீங்கன்னா காலேஜ் முடியறதுக்கு லைக் ஒரு 3 to 4 months தான் இருக்கும். ஸோ ஐ தாட் லைக் ஓகே, என்ன பண்ணலான்னா ஒரு ஃபிலிம் எடுக்கலாம், சிம்பிளாக எடுக்கலாம். லைக் ஹாஸ்டல் லொக்கேஷன்ஸ்லேயே எடுக்கலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் இந்த ஷார்ட் ஃபிலிம் நாங்கள் எடுத்தோம். ஓகே, 3, 2, 1, ஆக்ஷன். ஹலோ அர்ஜுன், இல்லை கௌரி, நீ என்ன பண்ணுற? இந்த ரெக்கார்டு உனக்கு அனுப்பி விடுறேன். காலை கேட்டு நீ என்ன டைலாக் பேசுகிற, அதை அப்படியே நீயே பேசிடுறேன். எனக்கு ஓகே, நான் அப்படி பேசுகிறேன். அது ஏய், நான் என்ன சொல்கிறேன், இப்போ நான் ராக்கு என்ன பண்ணிருக்கேன்? ஆக்ஷன். தண்ணி இருக்கா? ஏய், அது நீ யாரா? குடு. எப்போ எடுத்தது? சின்ன வயசு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. இப்போ தான் அந்த ஃபோட்டோ எடுக்கிறேன், ஷேர் பண்ணுறேன். ஆமாம், அவன் இப்போ தான் 5 வருஷம் கழிச்சு திடீர்னு மெசேஜ் பண்ணேன். 5 வருஷம் கழிச்சு இப்போ தான் மெசேஜ் பண்ணாங்க. ஆமாம், ஏன் எத்தனை நாள் பேசுறது இல்லையா? இல்லை, நம்பர் தான் எனக்கு இல்லை, என்கிட்ட என் நம்பர் இல்லை. சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்குன்றீங்க, கான்டாக்ட்லேயே உங்கள் நம்பர் இல்லையா? இல்லை. ஏன்டா? எப்படி சொல்ல, சின்ன வயசு பேசுறது, அதுக்கப்புறம் எந்த கரெக்டுமே இல்லாமல் போயிடுச்சு. நான் வேலைக்கு வந்துட்டேன், அவனும் நான் யோசிக்கிறேன். சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தான் மெமரிஸ். எப்போ நமக்கு கிடைக்கிற முதல் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தானே, அதை மிஸ் பண்ணிட்டே நான் போகிறேன். ஸ்டோரி எனக்கு எழுத போகும்போதே எனக்கு ஃபஸ்ட்டு அந்த 2 கேரக்டர்ஸ் இருக்காங்களே, அந்த போத் கிரிஷ் அண்ட் தென் அர்ஜுன், அந்த 2 கேரக்டருக்கு எனக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் வந்ததே லைக் என்னோடய செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ நான் தென் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, லைக் மாதவன், கௌரி, யோகேஷ், விக்கி, அன்புன்னு. ஸோ அந்த ஸ்டோரிக்கு பார்க்கும்போது நாங்கள் கேஸ்டிங், நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நான் கேஸ்டிங் இல்லை. ஃபைனலாக எப்படின்னா மாதவனுக்கும் கௌரிக்கும் மெயின் கேரக்டர் போயிடுச்சு. அண்ட் தென் விக்கி அண்ட் யோகேஷ் ஆக்சுவலாக அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டிராஃப்டில் அவங்க கேரக்டர்ஸ் இல்லவே இல்லை. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே அவங்களும் வந்து இந்த ஃபைனல் ஃபிலிமில் இருக்கணும். ஐ மீன் காலேஜ் லைஃப்பில் லாஸ்ட் எடுக்க போகிற ஷார்ட் ஃபிலிம் எனக்கு இருக்கணும்னு தோணுச்சு. ஸோ நான் வந்து லாஸ்ட் மினிட்ல நான் வந்து இந்த 2 கேரக்டர்ஸ் ஆட் பண்ணி ஷூட் பண்ணிட்டோம். ஆமாடா, அது என்னோட நெய்பர்ஹுட் ஃப்ரெண்ட் தான். சின்ன வயசில்
என்னடா அதுல இல்லை சாப்பிட்டியா? அங்கே இருக்கா? உன் போட்டோவா? 5 வருஷமா கான்டாக்டில் இல்லாமல் இப்போதான் பேசுகிறீங்களா? சரி கடமை தான் இருக்கு அப்படி பாரு. ஃப்ரெண்டாலே அவங்க தான் மொதல் ஃப்ரெண்ட் அவங்க. வெல், ஷார்ட் ஃபிலிம்க்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 days தான் பண்ணோம்னு நினைக்கிறேன். 2 days தான் பண்ணோம். ஸோ நாங்கள் வந்து எப்படின்னா சொல்கிறேன் எப்படின்னா இந்த ஷார்ட் ஃபிலிம் ஒரு ஸ்டோரி ரொம்ப சிம்பிளாக இருக்கும். லைக் எந்த அளவுக்கு சிம்பிள்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டோரியை நீங்கள் வந்து எங்கே வேணால் எடுக்கலாம், நாட் ஜஸ்ட் இன் ஹாஸ்டல், எங்கே வேணால் எடுக்கலாம். ஸோ நான் வந்து ஷூட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட் பண்ணி எடுத்தேன். ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா லைக் ஒரு ரா ஃபுட்டேஜஸ் மட்டுமே லைக் ஒரு 30 to 40 minutes கிட்டே வந்துச்சு நினைக்கிறேன். ஐ திங்க் மொத்தமாக இல்லை. அது ஏன் அவ்வளோ வந்துச்சுன்னா நான் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு நான் வந்து கேமரா ஆங்கிள்ஸ் நான் வந்து மைண்ட் யோசிக்கவே இல்லை. என்னென்னா ஒரே சீனை நாங்கள் வந்து மல்டிபிள் ஆங்கிள்ஸில் ஷூட் பண்ணியிருந்தோம். எப்படின்னா லைக் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீனில் எப்படின்னா யோகேஷ் கேரக்டரும் மாதவன் கேரக்டரும் அந்த அர்ஜுன் கேரக்டரும் அந்த நான் ஃப்ரெண்டு கேரக்டரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சீன் மட்டுமே லைக் ஒரு 4 to 5 ஷார்ட்ஸ் இருந்துச்சு. லைக் 4 to 5 கேமரா ஆங்கிள்ஸ். ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு. எந்த மாதிரி ஸ்லோ ஆயிடுச்சுன்னா நான் வந்து என்னோடய பர்சனல் ரீசன்ஸ்க்காக நான் பெங்களூர் வந்துட்டேன். இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்னென்னா இன்னும் அங்கே லைக் திருநெல்வேலியில் இன்னும் இருக்காங்க. ஸோ எங்களால் என்ன ஆச்சுன்னா லைக் ஷார்ட் ஃபிலிம் நாங்கள் எடுத்து முடிச்சிட்டோம். ஆனால் வந்து டப்பிங் பண்ணுறதுக்கு இப்போது ஆள் இல்லாமல் போச்சு. அண்ட் தென் கடைசியாக நானும் ஓகே டைம் ஒன்று சொல்லிட்டு அப்படியே வச்சுருந்தேன். அண்ட் தென் ஒரு ஸ்டேஜ் மேலே தெரிஞ்சு போச்சு என்னென்னா இனிமேல் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா மீ அலாங் வித் மை ஃப்ரெண்ட் ரெஜின், அவனும் நாங்கள் சேர்ந்தா இங்கே வந்தோம். ஸோ 2 பேருமே என்ன பண்ணோன்னா அந்த 4 கேரக்டர்ஸ்க்கு வாய்ஸ் கொடுத்தோம். அண்ட் தென் 3 கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்தோம். அண்ட் தென் ஒன் பர்டிகுலர் கேரக்டர் ஒன்று இருக்குது வேணா லைக் விக்னேஷ் பண்ணியிருப்பார் என் ஃப்ரெண்டு. அந்த கேரக்டருக்கு மட்டுமே நாங்கள் என்ன பண்ணோன்னா லைக் மல்டிபிள் ஏஐ வாய்ஸஸ் ட்ரை பண்ணி அவனோட எக்ஸாக்ட் வாய்ஸ்க்கு எது ரொம்ப எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும்னு பார்த்து பண்ணோம். அண்ட் தென் யோகேஷ் கேரக்டருக்கு யோகேஷ் மீன்ஸ் அதான் அந்த ரூம்மேட் வந்து சொல்லுவார்ல, அவரோட கேரக்டருக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நாங்கள் ஏஐ ட்ரை பண்ணோம். பட் அது ரொம்ப ஒத்துக்கல. ஸோ நாங்கள் வந்து லாஸ்ட்டில் வந்து அவர்கிட்டே போயிருக்கணும். அவர்கிட்டயே ஃபோனில் பேசி கடைசியில் வாங்கிட்டோம் டப்பிங் பண்ணி. To 1 action. ஸோ அதான் கைஸ், நீங்கள் ப்ளூபர்ஸ்லாம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வி ஆர் இன் தி எண்ட் ஆஃப் தி செக்மெண்ட். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஐ திங்க் பார்க்கலன்னா நீங்கள் திருப்பி பார்க்கலாம், தப்பு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் இன்னும் இந்த ஸ்டோரி இன்னும் பெட்டர் பண்ணிக்கலாம்னு தோணுது. இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு ஒரு சின்ன கில்ட் இருக்குது. பட் இட்ஸ் ஓகே பிகாஸ் அந்த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் இது பண்ணதே பெரிய விஷயம் நினைக்கிறேன். டவுன் தி ரோட் இன் தி ஃபியூச்சர் கண்டிப்பாக பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ப்ளூபர்ஸ் வீடியோவும் சரி அந்த ஷார்ட் ஃபிலிமும் சரி பார்க்கும்போது லைக் ஒரு குட்டி ஸ்மைல் வரும்ல. ஸோ அதான் மெயின் ரீசன். இந்த ஷார்ட் ஃபிலிம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஏன் பண்ணோன்னா ஜஸ்ட் நாங்கள் காசுக்காகவோ இல்லை சும்மா அதுவும் பார்க்கவோ, இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் பேஷன். ஸோ அதனால தான் கைஸ். ஸோ ஐ திங்க் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு எப்போது ஷார்ட் ஃபிலிம் வரும்னு எனக்கே ஐடியா இல்லை கைஸ். ஸோ until then, I am Rakesh signing off.